குறைஷிகளுடைய கடவுள் கொள்கையும் இப்போ ஒன்றா தானே இருக்குது. வானம் பூமியை படைச்சது எல்லாமே அல்லாஹ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பேஜில் தானே இருக்கிறாங்க. அப்போ நம்ம காஃபிர்கள்னு சொல்லும்போது அவங்க அல்லாவை வந்து நிராகரித்தார்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தில் இருக்குது. ஆனால் உண்மையில் அது கிடையாது. அப்போ இங்கே பிரச்சனை என்ன? அப்போ எதை குஃப்ரு பண்ணாங்க அப்படின்னா ஷிர்க் ஃபில் இத்தாத்தில் குஃப்ரு பண்ணுறாங்க, கட்டுப்படுதலில் நிராகரிக்கிறார்கள். இன்றைக்கி அந்த வகையில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது யார்? நாம தான். இன்றைக்கி முஸ்லீம் உம்மத்து என்ன பண்ணுது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. முஸ்லீம் மன்னர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம் மக்கள், பொதுமக்கள், ஒரு ஆண் பெண், ஃபேமிலி, சொசைட்டி எதுவுமே இன்றைக்கி வந்து அல்லாஹ்வுக்கு சில விஷயங்களில் கட்டுப்படுறோம், ஏராளமான விஷயங்களில் கட்டுப்படாமல் தான் நம்ம இருக்கோம். அப்போது மக்கா காஃபிர்களுக்கும் இதே தான் பிரச்சனை. அல்லாஹ் சொன்னான்னு தான் ஹஜ்ஜு செஞ்சிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் புனிதமாக்குனான்னு தான் காபாவை மதிச்சுட்டு இருந்தாங்க. அல்லாஹ் புனிதமாக்குனாங்கிறதுனால தான் இந்த 4 மாதங்களை வந்து புனித மாதங்களாக, போர் வந்து செய்யாத மாதங்களாக அவங்க டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எங்கே கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனையே என்னென்னா லாபங்கள் தான். நான் தான் சொன்னேன்ல, இன்றைக்கி ஒரு நீதி தவறுறாரு அப்படின்னா எதனால்? லாபம். ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து தன்னுடைய கடமையை மீறுறாரு அல்லது துஷ்பிரயோகம் பண்ணுறாருன்னா எதுக்காக? லாபத்துக்காக. ஒரு ஆலிம் ஹக்கை சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னா எதுக்காக? லாபத்துக்காக. அப்போ லாபம் தான் உங்களுடைய கடவுள், இதுதான் உங்களுடைய சிலை. இதுதான் அல்லாமா இக்பால் சொல்வார். என்ன சொல்கிறாரு? புத்தோசே ஹே துஜே உம்மீதே खुदा से ना उम्मीदी मुझे बता तो ज़रा और काफिरी क्या है. சிலைகள் மீது உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, ஆனால் அல்லாஹ் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லை. அல்லாஹ் பார்த்துக்குவாங்கிற அந்த துணிச்சலோட உண்மையை பேசக்கூடிய அந்த நிலை என்றைக்கு வருதோ அப்போ தான் நம்ம வந்து ஒரிஜினலாக முஸ்லீம்னு அர்த்தம். அல்லாஹ் வந்து கைவிட்டுருவான். இந்த நிர்வாகம் தான் எனக்கு சாப்பாடு போடுது, இந்த நிர்வாகம் தான் எனக்கு வந்து உணவளிக்குது, இவங்க சம்பளம் எனக்கு வெளியே துரத்திட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியாது, எனக்கு வேறு தொழில் தெரியும், ஹராமான தொழில் இருக்குது, விட்டுட்டு வரணும். அல்லாஹ் எப்படி? அதான் சொல்கிறேன், அல்லாஹ் சோறு போடுவான்னு நினப்பில்லை. பீடி தொழில் இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு ஹராமான தொழில் இருக்குது, அதை நிறுத்தினா என்ன பண்ணுறது? அப்போது பொய் சொல்கிற தொழில்கள் இருக்குது, மோசடி செய்கிற தொழில்கள் இருக்குது. அப்போ அதுவே பொழப்பாக ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல மோசடியை கைவிட்டோம் அப்படின்னா நினைப்பேன்னா கஸ்டமரை கடவுளாக நினைக்கிறது. அந்த கஸ்டமர் தான் எனக்கு, இந்த கஸ்டமர்கள் வந்து பொய் சொன்னால் வரமாட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? புத்தோம் சே ஹே துஜே உம்மீதே खुदा से ना उम्मीदी. அல்லாஹ் ரிஸ்க்கு தருவான், அல்லாஹ் எப்படியும் ஹலாலாக எனக்கு தந்துடுவாங்கிற அந்த மைண்ட் செட் உனக்கு கிடையாது. அதே தான் இவங்களுக்கும் பிரச்சனை. அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ் பேரை சொல்லி ஏமாற்ற முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று வந்துட்டார். அப்போ இவங்க மக்களை எதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கடவுள்கள். அப்போ இந்த கடவுள்கள் வானம் பூமியை படைக்கவில்லைங்கிறது இவங்களுக்கே தெரியும். ஏன்? முதல்ல காபா உருவாக்கும் போது வெறும் காபா தான் இருந்துச்சு, அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லுஐ அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்து முதல்ல காபாவில் கொண்டு வந்து செலவு வச்சாங்கிற வரலாறு அவங்களுக்கே தெரியும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவன் வந்து எனக்கு காட்டப்பட்டான், அவன் வந்து நரகத்தில் வந்து அப்படி சுற்றிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவன் தான் முதல்ல காபாவில் ஒரு சிலையை கொண்டாந்து வச்சவன். இவங்களே ரசூலுல்லாவே சொல்கிறாங்க, நமக்கே வாய்ப்பு என்னங்கிறது அல்லாஹ் தான் அறிஞ்சவன். அப்போது இதிலேருந்து கிளியர் ஆகுது. என்ன சொல்கிறாங்க? நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன். அந்நாளில் எவரை விட்டும் வேதனை தடுக்கப்படுகிறதோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் அருள் புரிந்தே விட்டான். இதுதான் தெளிவான வெற்றியாகும். இதுவும் குர்ஆன் சொல்லக்கூடிய ஃபிலாசபி. என்ன? உலக வாழ்க்கை ஒரு சோதனை தான். உண்மையில் உலக வாழ்க்கை ஒரு பரிசும் கிடையாது, ஒரு அசாபும் கிடையாது. ஒருத்தன் பணக்காரனாக பிறந்துட்டான், அதிர்ஷ்டசாலியா? ஒருத்தன் அழகாக பிறந்துட்டான், அதிர்ஷ்டசாலியா? ஒருத்தன் பெரிய வீட்டில் பிறந்துட்டான், ஒருத்தன் அறிவாளியாக பிறந்துட்டான், ஒரு பெரிய படிப்பாளியாக ஆயிட்டான், இது எதுவுமே ஞாபகத்து கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் ஊனமுற்று பிறந்துட்டார், ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே மவுத்தாயிருச்சு, இது எதுவுமே தண்டனை கிடையாது. அப்போ கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுல்ல. அப்போது இது வந்து எதுவுமே மறுமைக்காகத்தான். இங்கே எதுவுமே அருளும் கிடையாது, எதுவும் தண்டனையும் கிடையாது. நிச்சயமாக வெற்றிங்கிறது எது?
மறுமையில் தான் வெற்றி. அப்போது இது திரும்ப திரும்ப எல்லாம் மல்டிபிள் ஆங்கிளில் வந்து எல்லாம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறான். உலக வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை, உண்மையில் நம்முடைய கோல் எதுக்கானதாக இருக்கணும், புரியுதா இல்லையா? நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வந்து படிக்கிறோம், நம்ம வந்து உயிர் வாழ்கிறோம், நம்முடைய அந்த நேரங்களை வந்து செலவிடுறோம். இது எல்லாமே நாம் என்ன பண்ணணும், இதை கவனத்தில் வச்சு தான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கைங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து டிசைன் பண்ணணும். நம்ம லைஃப்பில் ஒரு பகுதி மறுமைக்கு நமக்கு சிந்திக்கக்கூடியதுக்காகவே இருக்கணும். நீங்கள் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலையே செஞ்சுட்டு ஒரு துரும்பு கூட தீனை கற்றுக்கிறதுக்கான நேரத்தையே ஒதுக்காமல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தஜ்ஜாலுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். மிகப்பெரிய தஜ்ஜலில் மட்டும் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போது இந்த கான்செப்ட்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும், மறுமை வெற்றிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான். ஏன் நம்மளுக்கு வழிகாட்டல அல்லாஹ்? ஏன் வழிகாட்டல? நீங்கள் தேடவே இல்லையே. அதுதான் அல்லாஹ் கேட்குறான். ஏன்டா உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வர்றதில்லை, யாரெல்லாம் எனக்கு வெற்றி கொடுன்னு எதில் கொடுக்கறது? நீ ரன்னிங் ரேஸில் போ, அதில் ஜெயிக்க சொல்கிறேன். நீ கிரிக்கெட் விளையாட போனால் அதில் வந்து நான் உன்னை வந்து பெரிய பவுலர் ஆக்குறேன், பேட்ஸ்மேன் ஆக்குறேன். யாரெல்லாம் என்னை சிறப்பித்து விடு. எதில் சிறப்பிக்கிறது? நீயே ஜீரோ எதில் சிறப்பிக்கிறது? யாரெல்லாம் என் எக்ஸாமை பாஸ் ஆகு. எந்த எக்ஸாமில்? எதுலையுமே எழுதலாம், ஆனால் என்ன பாஸ் ஆகு. அடே நீ ஆட்டத்திலே இல்லை, நீ எப்போ ஜெயிப்ப? அதுதான் அல்லாம இக்பால் ஷிக்வால் வந்து சொல்லுவார், உனக்கு தான் ஒரு மண்ணும் வரமாட்டேங்குது, நீ ஏன் ஆக தத்தி, நீ கேள்வியே கேட்கல, நான் எதுக்குறா உனக்கு பதில் தரணும் அப்படிங்கிற. நீ கேட்கவே இல்லை, துவாவே கேட்கல, நான் எதுக்குறா உனக்கு கொடுக்கணும்? யாரெல்லாம் எங்களுக்கு கண்ணியத்தை கொடுன்னு எப்படி கொடுக்கறது? அங்கே அந்த போட்டியில் நீ வந்து நின்னா தானே ஆச்சு. அப்போது இதுதான் அல்லாஹ் அந்த இடத்துல கிளியர் பண்ணுறான். நிச்சயமாக